السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله قدم من شاء بفضله وأخر من شاء بعدله، لا يعترض عليه ذو عقل بعقله ولا يسأله مخلوق عن علة فعله. هو الكريم الوهاب حازم الأحزاب ومنشئ السحاب ومسبب الأسباب وخالق الناس من تراب، من اهتدى به ما ذل ومن اتقاه ما زل ومن اعتز به عبادل ومن طلب غناه ما قل، له الكبرياء والجبروت عز وجل. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பானவர்களே, அல்லாஹ் அவன் மிகப்பெரும் படைப்பாளர். அல்லாஹ் அவன் மிகச்சிறந்த வல்லமையாளர். அல்லாஹ் அவன் மிகப்பெரும் பேரருளாளர். அல்லாஹ் அவன் கண்ணியமான மிகச்சிறந்த காதலன், அன்பாளர். அல்லாஹ் அவன் சிறந்த கண்காணிப்பாளர். அன்பானவர்களே, இன்றைய இந்த தலையங்கம் ஒரு ஆழமான நமது கல்வில் பதிக்கப்பட வேண்டிய, நாம் என்றென்றைக்கும் அதீதம் மறந்து நான் மறந்து திரிகிற தருணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் இது. இறை கண்காணிப்பு, அல்லாஹ்வின் கண்காணிப்பு. அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்கள்ல பல விதமா கேட்கிறான். அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, உனது அல்லாஹ் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்பதை நீ அறியலையா? லா துத்ரிகுல் அப்சார் வ யுத்ரிகுல் அப்சார், உனது பார்வை சென்றடையாத இடங்களில் எல்லாம் இறைவனுடைய பார்வை சென்றடைகிறே. வஹுவ மஅகும் ஐனமா குன்தும், நீ எங்கிருந்த போதிலும் உன்னோட நான் இருக்கிறேன். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் கபீர், எவர் ஒருவர் என்ன தனிமையில் அஞ்சுறாரோ அவருக்கு மிகச்சிறந்த கூலி இருக்குது, மிகப்பெரிய கூலி இருக்கு, மக்ஃபிரத் இருக்குது அப்படின்னு சொல்றான். அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் தாலிக வலா அக்ஸர இல்லா ஹுவ. குர்ஆன்ல ரப்பு சொல்றான், நீ ஒரு ஆளா இருந்தா ரெண்டாமா அவனா இருக்கான், ரெண்டு பேர் இருந்தா மூணாவதா இருக்கிறான், மூணு பேர் இருந்தா நாலாவதா அவன் இருக்கிறான், நீங்க எத்தனை பேரா இருந்தாலும் உங்களோட அவன் இருக்கிறான், உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான், வானம் பூமி இடைப்பட்ட எல்லா விடயங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று குர்ஆன் இப்படி பல 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 வசனங்களை அடுக்கி கொண்டே போக முடியும். ஆனால் அன்பானவர்களே, ஹிஜ்ரி 100களில் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த இறையடியார் இமாம் இப்ராஹிம் பின் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தனது குடும்பம் அரச குடும்பமாக இருந்திருந்தும் கூட, அரசு பதவி தனக்கென வாய்க்கப்படும் என்கின்ற சூழல் இருந்தும் கூட அதை உதறி தள்ளிவிட்டு உண்மையான இறைவன் யார் என்ற தேடல்களுக்கு மத்தியில் இறைவனை கண்டெடுத்து அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்று புரிந்த பின்னால் இந்த அரசாட்சி, இந்த அரசு பதவி இப்படியான நிலைகள் வந்துவிட்டால் இறைவனை வணங்க முடியாமல், இறை கட்டுப்பாடுகளை செய்ய முடியாமல் ஆகிவிடுவோம் என்ற பதட்டத்தினால் அதை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு ஓடி வந்தவர்கள் இப்ராஹிம் பின் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹிஜ்ரி 100களில், அதாவது 170 160 இந்த ஏறப்பட்ட காலம் அவருடைய துவக்க காலமாக
பேசப்படுகிறது. ஆக மொத்தத்தில் ஹிஜ்ரி 100களில் வாழ்ந்தவர். இவரிடத்துல ஒரு இளைஞர் வந்தார். இமாம் அவர்களே, இந்த கல் அடிக்கடி மாசியத்தின் பக்கம் திரும்பி கொண்டே இருக்குது, பாவம் செய்யணும், உலகத்துல இருக்கிற எல்லா விதமான கேளிக்கைகளின் இன்பங்களையும் அனுபவிச்சிடணும் அப்படின்ற எண்ணம் அடிக்கடி வருது. அது என்ன தேவையா இருந்தாலும் சரி, இதுக்குள்ள எல்லா தீமைகளையும் அடக்கி கேட்கிறார் அவர். இப்படி வருது. எனவே இறைவனுக்குண்டான கடமைகளையும் செஞ்சு போட்டு நான் பாவத்தையும் செஞ்சு கொள்ளலாமா? இறை கடமையும் செய்வேன், இன்னொரு பக்கம் பாவமும் செய்வேன், இதுக்கு ஏதாவது எனக்கு சாதகமா பதில் தாங்கல. ஆனா இமாம், எனக்கு இறைவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான்ற பயமும் இடையில வருது அந்த தப்புகளை செய்யும் போது. எனவே எனக்கு இதுல நல்ல ஒரு முடிவு தாங்க. உடனே இமாம் சொன்னாங்க, இமாம் இப்ராஹிம் பின் அத்ஹம், நீ தாராளமா பாவம் செய்யலாமாப்பா, எந்த குறையும் இல்லையே, நீ பாவம் செஞ்சுக்கோ, எவ்வளவு வேண்டாலும் பாவம் செஞ்சுக்கோ. மாஷா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு இமாம் என் வாழ்க்கையில பார்த்தது. என்னென்னலாமா சொன்னாங்க, அஞ்சிக்கோ, நடுங்கிக்கோ, கட்டுப்பாடோட இருந்துக்கோ. இமாம் பரவாயில்லையே, இது பதில் இல்லை, நீ செஞ்சிக்கோ, நான் ஒரு சில விஷயங்களை கேட்குறேன், அது உன்னால முடியும்னு உனக்கு இருந்துட்டுண்டா நீ தாராளமா என்ன பாவனா சொல்லு. அப்படியா, வேகமா சொல்லுங்க இமாம். இதா அரத்த அன் தஅசில்ல ஃபஅஸிஹி மா ஷித், நீ பாவம் செய்ய விரும்பிட்டா நீ தாராளமா என்ன வேண்டும் பாவம் செஞ்சுக்கோ. அதுல முதலாவது, இந்த உலகத்துல இறைவன் பார்க்காத ஒரு இடம்னு ஒண்ணு நீ வகுத்தெடுத்து அந்த இடத்துல போய் நீ விரும்பின பாவத்தை விரும்பின மாதிரி செய் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த இளைஞன் சொல்றான், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அவன் குர்ஆனும் தெரிஞ்சிருக்கான். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இமாம் அவர்களே, இது எப்படி சாத்தியம்? அவன் வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள எல்லாமும் அவனுக்குரியது, எல்லாவற்றையும் அவன் கண்காணித்துட்டு இருக்கிறானே, அவன் பார்க்காத இடம்னு ஒண்ணு நான் எப்படி தேடி எடுக்கிறது? உடனே கேட்டாங்க, நம்ம தஸ்தஹி, நம்ம தஸ்தஹி, உனக்கு வெக்கமா இல்லையாப்பா? அவர் கேட்கிறாரிமா அந்த பையனை பார்த்து, உனக்கு வெக்கமா இல்லையா? இறைவன் பார்க்காத ஒரு இடம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு நீ சொல்ற, அப்ப அவன் பார்க்கும் போது இதை செய்யறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? யோசிக்க ஆரம்பிக்கலாம். சரி, இதை விடு, செய்ய முடியல, விட்டுரு. இது செய்ய முடியுதா பாரு. இதை அரத்தன் தாசில்லா பாசி மாசி, நீ நான பாவத்தை செஞ்சுக்கிடலாம், இது செய்ய முடியுது பாப்பா. இதுல ஏதாவது ஒண்ணு நான் சொல்றேன், ஏதாவது ஒண்ணு செய்ய முடியாதா பாரு. இறைவன் படைத்த இந்த பூலோகம் அல்லாது, இந்த பூமி அல்லாது, இந்த பிரபஞ்சம் அல்லாது வேற ஒரு பிரபஞ்சத்தை நீ கண்டுபிடிச்சி, வேற ஒரு பூமியை கண்டுபிடிச்சி அங்க போய் உட்கார்ந்து உண்ட நீயத்துக்கு தக்கன, உன் ஆசைக்கு தக்கன பாவத்தை செஞ்சுக்கும். உடனே அவன் சொன்னான், அப்படி ஒன்றை நான் எங்கே கொண்டு போய் தேடுவது? பூமியை மனிதர்களுக்காக ஆக்கி வைத்திருக்கிறான் இறைவன். மனிதன் வாழ்வதற்கு தகுதியானது பூமி தானே, இது அல்லாத வேற கிரகத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படியா? அமா தஸ்தாஹி, வெக்கமா இல்லையா? உனக்கு வெக்கமா இல்லையாடா? சரி, இது விடு, இது செய்ய முடியுமா? இறைவன் உணவு அல்லாது நீயாக படைத்து, படைத்ததுனா மூலப்பொருளோட ஃபார்முலாவோட படைத்து உருவாக்கிய ரிசுக்க உண்டு. இறைவன் ரிசுக்க உண்ணாம, அந்த வாழ்வாதாரத்தை ஒன்னும் அனுபவிக்காம நீ நாடுன பாவத்தை செஞ்சுக்கோ, அதை சாப்பிட்டுக்கிட்டு நான் பாவத்தை செஞ்சு. எப்படி இமாம் அவர்களே, அது எப்படி என்னால் சாத்தியம்? வாய்ப்பே இல்லையே.
சரி, அது முடியலையா? அம்மா தஸ்தஹி, அந்த பையன் நிறைய வசனம் ஓதுறான் நேரமாக. அம்மா தஸ்தஹி, உனக்கு வெக்கமா இல்லையா? செய்ய முடியாது தெரியுது இல்லப்பா, உனக்கு வெக்கமா இல்லை? சரி, இதை விடு, இதை செய்ய முடியுதான்னு பார். நாள மறுமையில் அல்லாஹ் எல்லாரையும் நிக்க வச்சிருப்பான். நிக்க வைக்கும் போது எல்லாரு கையிலையும் அவன் ஏட்டு வந்து இருக்கும். அந்த ஏடை திறந்து பாரு, பார்த்து போட்டு படி. எல்லாம் படிச்சுட்டு இறைவனை கூப்பிட்டு, இறைவாங்க வாங்க, இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மாதம் இந்த கிழமை செஞ்சிருக்க இந்த பாவத்தை நீ போட்டிருக்கிற, இந்த பாவத்தை நான் செய்யலை, நீ தப்பா போட்டுக்கிற, திருத்தித்தா அப்படின்னு சொல்லு. இறைவா, எந்த கிதாபுல பிழை இருக்குது, நீ திருத்தித்தா அப்படின்னு கேளு. فوضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه ويقول يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها. குர்ஆன் சொல்லுது, இமாம் அவர்களே, நாள மறுமையில வஉதிஅல் கிதாப், அவன் கிதாபன் முதுபுறத்திலேருந்து வெளிப்படுகிற போது ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன, பாவத்தாளிகள் எல்லாம் வயகூலு யா லைத், கை சேதமே, லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சின்னது பெருசுன்னு எந்த பாகுபாடு இல்லாம எல்லாம் துல்லியமா எழுதி வச்சிருக்குதே இப்படின்னு சொல்லுவான. அப்ப இப்படி சொல்ற சூழல் வருதே இமாம் அவர்களே, அது எப்படி என்னால் சாத்தியம்? அம்மா தஸ்தஹி, வெக்கமா இல்லையாடா பாவம் செய்ய உனக்கு அப்படின்னு கேட்கிறேன். சரி, அதையெல்லாம் விடு, இது செய்ய முடியுமான்னு பாரு. நாள மறுமையில ஒன்ன இப்படி கேடுகட்ட பாவம் செஞ்சதுக்காக உன்னை தூக்கி போய் நரகத்துல போட போவாங்கல்ல. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இந்த மலக்குகளை கொண்டு தான் உன்னை போய் நரகத்தை தூக்கி போட சொல்லுவான். அந்த மலக்குகளை உன்னை தூக்கிட்டு போவையில அந்த மலக்குகளை தட்டி விட்டுட்டு ஓடி தப்பிச்சிரு எங்கேயாவது அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே அந்த பையன் சொல்றா, வசனத்துக்கெல்லாம் ஓதி சொல்றா, இமாம் அவர்களே, நாளைக்கு சுவனத்தையும் நரகத்தையும் இழுத்து வருபவர்களே மலக்குகள் தானே, பாரிய உலகத்தையே அவர்கள் இழுத்து வருகிற போது இவர்களை தட்டி விட்டு நான் தப்பித்து ஓட முடியுமா? ஜூட் விட முடியுமா? அவர் உடனே கேட்டார், ஆமா தஸ்தஹி, வெக்கமா இல்லையாடா பாவம் செய்ய, உனக்கு வெக்கமா இல்லையா? கடைசியில் அவ சூரத்துல் காஃப்ல உள்ள ஒரு வசனத்தை ஓதிக்கிட்டே போறான். நான் செய்கிற வினைகள் யாவையும் என் தோள்பட்டையில் இருக்கிற மலக்குகள் எழுதாமலே அவர்கள் இல்லை, எல்லாவற்றையும் எழுதி கொண்டு தானே இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த இமாமை விட்டும் கடந்து போனார் அந்த இளைஞர். அவனுக்கு மார்க்கம்னா என்னன்னு தெரியுது, எது கண்காணிப்பு, எது எந்த வசனம் எல்லாம் மனப்பாடம். பெரிய ஆலிமா இருப்பார் போல இது, பெரிய ஹாஃபிதா இருப்பார் போல இது. ஆனாலும் மகசியத்தின் பக்கம், பாவத்தின் பக்கம் ஈர்ப்பு. அது செய்யணுமே, இது செய்யணுமே. பஜார்ல போனா அல்லது ஒரு மாநகரங்களுக்கு போனா, கடை வீதிகளுக்கு போனா, அதை இதை பார்க்கல, இந்த தப்பு நம்ம செஞ்சா என்ன, ஏன் செய்யாம இருக்கு அப்படின்னு ஊசலாட்ட வருத, செஞ்சா என்ன அப்படின்னு வருத. அன்பானவர்களே, இதெல்லாம் என்னால முடியுமா இருந்தா நான் பாவம் செய்யலாம். அப்ப நான் பாவம் செய்யாம இருக்கிறேன்னா, பாவம் செய்யத்தான் செய்யறேன். பாவம் செய்யறேன், பாவத்திலேயே அந்த கணக்கிலேயே நான் கணக்கா வச்சிருக்கிறது இல்லை. நான் காலையில் பாவம் செய்கிறேன், மாலையில் மீண்டு விடுகிறேன், மாலையில் பாவம் செய்கிறேன், காலையில் இரவின் பக்கம் மீண்டு விடுவேன். இப்படி எவனிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொல்கிறாங்க, நீ ஒரு பாவம் செய்கிறாயா, அதற்கு தக்கன நலவை செய்துவிடு. இன்னொன்று, பாவம் செய்கிறாயா, இஸ்திக்ஃபாரையும் தாண்டி அதூபு இலை, அவனிடத்தில் மீண்டு விடு. இஸ்திக்ஃபார் என்பது நமது பாவங்களை மன்னிக்க கூடியது அல்ல, நம்முடைய பாவங்களை
அதனுடைய வீரியத்தை குறைக்கக்கூடியது. ஆனால் தௌபா என்கிறது நம்முடைய பாவங்களை, நம்முடைய பாவம் அது மன்னிப்புன்னு வேற தலைப்பு பின்னாடி அதை விளக்கணும். சேஷ ரொம்ப கரெக்டாக போட்டிருக்காங்க, எங்கேயும் தப்பிக்க முடியாது, இருக்கிற தலைப்பில் தான் பேச முடியும். அப்போ அந்த மாதிரி இருந்தாலும் சொல்கிறேன், நிறைய கண்டென்ட் அதில் இருக்கு. குர்ஆன்ல ரப்பு சொல்கிறான்ல, நம்ம லைலத்துல் கத்ர் இரவுல ஒரு துஆ ஓதுறோம். என்ன ஓதுறோம்? அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன், ஏன் அல்லாஹும்ம இன்னக அஸ்தக்ஃபிரு, இஸ்திக்ஃபார் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் செய்யலை அப்படின்னா கஃபர அப்படிங்கிறதுக்கும் அஃபுவுக்கும் வித்தியாசம் இருக்கு. அஃபுவுக்கும் இஸ்திக்ஃபாருக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, அல்லாஹ் கண்காணிப்பால, அவன் கண்காணிக்கிறான். எதுக்கு? பயம் கொடுத்தவா டேய் அப்படின்றதுக்கு மட்டும் இல்லை, அதை பின்னாடி வர்றேன். இஸ்திக்ஃபார்ண்டா நம்மட பாவங்கள் எல்லாமே நம்மட கெஜெட்ல இருக்குது. அந்த கெஜெட்ல இருக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு வைங்க, அது கஃபர. அந்த கெஜெட்ல இருக்கக்கூடிய பாவத்தை இறைவன் மன்னித்து அழிச்சிட்டான்னு வைங்க, அதுக்கு பேரு அஃபு. கெஜெட்ல இருந்து மறைச்சிட்டாண்டா அதுக்கு பேரு, அந்த கெஜெட்ல இருந்த மன்னிச்சிட்டாண்டா, மறைச்ச அழிச்சிட்டா இல்ல, மன்னிச்சிட்டாண்டா கஃபர, இஸ்திக்ஃபார். கெஜெட்ல இருந்த அழிச்சிட்டாண்டா அது அஃபு. அதான் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்ஹு. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு நபித்தோழர் வர்றார். அந்த நபித்தோழர் தூர தொலைவில் இருந்து வர்றாரு. அவரை நம்ம ஊருக்கு வந்தா, விருந்தாளினா நம்ம வீட்டுல விருந்தாளினா எப்படி வர்றாங்க, நோம்பு திறக்க விருந்தாளிகள் வர்றாங்க, பக்கத்து வீட்டுல இருந்த எல்லா வாய்ப்பு வசதி இருந்துகிட்டு அவங்க விருந்தாளி ஆகாது. விருந்தாளியுடைய சங்கப்படுத்துறது அதுக்குள்ள அடங்காது. விருந்தாளி சங்கப்படுத்துறதுனா எது, அந்த ஹுக்குமி எதுக்கு அகப்படும் என்றா, தூர தொலைவில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு இங்க எந்த விதமான வாய்ப்பு வசதியும் இருக்காது, சூழல்கள் இருக்காது. ஏன்னா அவர்கள் வேற ஒரு முஸ்லீமை பெருசா எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த முஸ்லீம்களை குறைக்கிறதுக்காக நம்ம வீட்டுல நம்ம இடம் கொடுக்கறதுக்கு பேர் தான் விருந்தாளியை கவனிக்கிறது. பக்கத்து வீட்டுல இருந்து அடிக்கடி வந்து விருந்தாளியை கவனிக்கிறேன், நீ விருந்தாளியை கவனிக்கலன்னா என்னடா ஹுக்குமு, நீ செய்யலையே கொள்ளலையே வாங்கலையே, அது பின்னாடி ரெண்டாவது தான். முதலாவது இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு நபித்தோழர் வர்றாரு. அவர் தூரத்துறையில இருந்து வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த தோழரை, இந்த விருந்தாளிய உங்களை சங்கப்படுத்தவர் யாரு? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் வந்த உடனே சுத்தி இருக்கிற தன்னை மனைவிமார் வீட்டுல எல்லாம் ஆளை விட்டு சொன்னாங்க, ஏதாவது இருக்கான்னு கேட்டு வாப்பா என்ன மனைவி வீட்டுல அப்படின்னு கேட்க விடுறாங்க. எல்லா வீட்டுல இருந்து பதில் வருது, லா துஆம இல்லல் மா துஸ்வத், உணவே இல்லை தண்ணியை தவிர. எல்லா வீட்ல இருந்து ஒரே மாதிரி பதில், உணவே இல்லை தண்ணியை தவிர மற்ற எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவிப்பை விடுறாங்க, இந்த விருந்தாளியை உங்கள சங்கப்படுத்துறது யாரு? அப்போ ஒரு சஹாபி வந்திருக்கிறார், யார சொல்லாரா சங்கப்படுத்துறேன். உடனே அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். நமக்கு தெரியும் சில பாவைகள் நடக்குது, நமக்கு தெரியுது, நமக்கு அந்த வரலாறு தெரியும். அதை முடிச்சுக்கிட்டு அவருக்கும் அவட மனைவிக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், விருந்தாளிக்கு கூட அது தெரியாது. விருந்தாளிக்கு கூட அவங்க என்ன செஞ்சாங்கிறதே தெரியாது. மறுநாள் காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு போறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்த உடனே சிரிச்சார். சிரிச்சுக்கிட்டு, நபி தோழரே, உம்மை பற்றி இறைவன் ஒரு குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கியிருக்கான் தெரியுமா? யார சொல்ல, என்ன வசனம்? நேற்று நீங்கள் செய்த அந்த சம்பாஷணையை அல்லாஹ் பார்த்து சிரித்தான். வசனத்தை அருளினான், وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ وَمَنْ يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. தனக்கு தேவை இருந்திருந்தும் கூட பிறருக்கு அவர்கள் அதனை தானம் செய்தார்கள், கொடுத்தார்கள்.
நிச்சயமாக இவர்களே வெற்றியாளர்கள். அவர்களுக்கு எந்த விதமான என்ன சொல்றது கஞ்சத்தனம், அவர்களுக்கு எந்த விதமான கஞ்சத்தனமும் அவருக்கு இருக்கல அப்படின்னு வசனத்தார்கள் தான். இப்ப என்ன கேள்விண்டா, கண்காணிப்பை கொண்டு அல்லாஹ் வெறுமனே பயமுறுத்துறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம பயமுறுத்துறதுக்கு மட்டும் இருக்கிறோம். ஆனா பயந்து தான் ஆகணும், கண்காணிப்புக்கு பயந்து தான் ஆகணும். அல்லாஹ் கண்காணிக்கிறான். ஏண்டா மலஞ்சொலம் சுமக்கிற மனுஷனுக்கு முன்னாடி நம்மட ரப்ப பல சமயங்கள்ல நான் கேவலப்படுத்திட்டு இருக்கிறேன். என்ன உமா பாப்பாக்கு முன்னாடி நான் அந்த கேவலங்கட்ட பாவத்தை செய்யறதில்லை. ஆனா 4 செவத்துக்குள்ள போயிட்டேன்டா என் ரப்ப என்ன பாக்குறான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தும் கூட அவனுக்கு முன்னாடி சர்வசாதாரணம் அந்த பாவங்களை அரங்கேற்றிற கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாம, எனக்கு கொஞ்சம் கூட என்ன மனன சலனமே படாம சர்வசாதாரணமா அந்த பாவத்தை அரங்கேற்றிட்டு நடந்து வந்துடுறேன் நான். அல்லது இந்த பாவங்களை ஒரு செட் ஆஃப் பீப்புள் செய்யறாங்கன்னா அந்த மனிதர்களோட சேர்ந்துக்கிட்டு சர்வசாதாரணமா செஞ்சு போடுறேன். அல்லாஹ் கண்காணிக்கிற. தபூக் யுத்தம், தபூக் யுத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலான் செய்யறாங்க, தோழர்களே உங்களில் எல்லோரும் போருக்கு வரணுங்கிறது இல்ல, உங்களில் யாரிடம் ஒட்டகம் இருக்குதோ குதிரை இருக்குதோ அவங்க மட்டும் இந்த போருக்கு வந்தா போதும், வேற யாரும் வர வேண்டாம். உடனே சில நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தார். சில நபி தோழர், யார சூழல்லா எங்களிடத்துல ஒட்டகமோ குதிரையோ இல்லை, அதே மாதிரி எங்கட சாப்பாடு வகைக்கும் எங்களிடத்துல எந்த விதமான பண்ட பொருளும் எங்கிட்ட இல்லை, எந்த சாப்பாடு வகையும் இல்லை கொண்டு வந்து சாப்பிட்றது. தபூக் யுத்தம் சாதாரண யுத்தம் இல்லை, சரியான கடும் வெயில் நிறைந்த சூடு நிறைந்த, குறிப்பாக ஒரு பக்கம் அனல் இன்னொரு பக்கம் காய்ப்புக்குண்டான நேரம், பேரிச்ச பழம் காய்ப்புக்குண்டான நேரம், அறுவடைக்குண்டான நேரம். அது பொருளாதார ரீதியிலும் அந்த நாள் முக்கியமானது. இன்னொன்று ஏழ்மையான நிலை, மாச கடைசியில் எப்படி இருப்போம் அத மாதிரி, மாச கடைசிக்கு அப்புறமா சேலரி வரும், மாச கடைசியில் பட்டினியாகவும் இருப்போம். இந்த மாதிரியான ஒரு சூழல், எல்லாத்தையும் நினைச்ச தாம் தூம்லாம் செலவு பண்ண மாட்டோம், அடக்கி வாசிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்கிறார், ஒட்டகம் இல்லை யார சொல்லலாம், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை யார சொல்லா, என்ன செய்ய? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை கூப்பிட்டு போற அளவுக்கு பைத்துல் மால்ல ஒண்ணுமே இல்லை, எங்கிட்டையும் ஒட்டகம் இல்லை, குதிரைகள் இல்லை, உங்களை கூப்பிட்டு போக முடியாது, உங்களை கூப்பிட்டுட்டு போய் சாப்பாடு போடவும் எங்களால முடியாது, யாரிடம் ஒட்டகம் இருக்கோ அவங்க தான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை விட்டும் சிலர்கள் இப்படி வந்து கேட்க வந்தார்கள், கேட்ட பிற்பாடு நீங்கள் மறுத்து விட்டீர்கள் போருக்கு அழைத்து செல்ல. தஃபீபு மினத்தம், அவர்கள் நெஞ்சங்களில் ஓசை எழும்பியவர்களாக கண்களில் இருந்து நீரை வடித்து கொண்டு உங்களை விட்டு அவர்கள் கடந்து சென்றார்கள். இவர்களை நான் பார்த்து விட்டேன், இவருடைய உள்ளத்தை நான் பார்த்து விட்டேன் என்று குர்ஆனுடைய வசனம் இறங்குது. அன்பர்களே, நண்பர்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் கண்காணிப்பாளன். அவன் நமது நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறான். நம்ம மறைச்சு வச்சிருக்கிறத, நம்ம ஒளிச்சு வச்சிருக்கிறத, நம்ம மறைமுகமா வச்சிருக்கிறத, நம்ம ஹைரியத்து ஷர்ரியத் எல்லாத்தையும் பார்க்கிறாங்கிறதுக்கு நம்ம விளங்கி கொள்ளும். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு கடுமையானது, அவன் ஆழமா நம்மளை கண்காணிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய இலக்கணம், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். உங்களுடைய செல்வத்தையோ, நீ எவ்வளவு ஜோரா இருக்கிற, எவ்வளவு அழகா இருக்க, மாநிறமா வெள்ளையா, மூக்கு நீளமா இருக்கா, மூக்கு சப்பையா இருக்குதா, கண்ணு வெளியே வந்துக்குதா, கண்ணு உள்ளக பெய்க்குதா, நீ ஊனமா ஊனம் இல்லையா, அதெல்லாம் அல்லாஹ் பார்க்கறது இல்லை. உன்னுடைய கல்ப அல்லாஹ் பார்க்கிறான். கஅப் இப்னு மாலிக், இதே தபூக் யுத்தம், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, தபூக் யுத்தத்திற்கு போவதற்கு எல்லா தாக்கத்தும் தகுதியும் இந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருந்துச்சு. எல்லா சஹாபாக்களும் போயிட்டாங்க. இந்த சஹாபியோடு ஒரு இன்னும் 2 சஹாபாக்கள் போகையில். காரணம் என்னன்னா, இப்பதானே போயிருக்கிறாங்க,
நம்மகிட்ட இப்போ தான் ஒட்டகம் நல்லா தடகாத்தரமான ஒட்டகம் வாங்கி வச்சிருக்கிறோம், நம்ம தாராளமாக மெதுவாக போய் கொள்ளலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ போகலாம், அப்போ போகலாம், அதுக்கப்புறமா போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனை வருது அவருக்கு. வந்து போட்ட பிற்பாடு அவர் கடைசியில் எதுக்கு போய்கிட்டு, நிறைய பேர் இருக்காங்க யாரும் போகலை, நம்ம கூட 2 சஹாபாக்கள் இருக்காங்க அவங்களும் போகலை, ஃபுல்லாக பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு விட்டுட்டார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சபையில் அந்த தபூக் யுத்தத்தில் தேடுறாங்க. அப்போ உடனே ஒரு சஹாபிகிட்ட கேட்குறாங்க. அப்போ கூட்டமாக இருக்கிறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து பழகிறவர், எல்லாருமே தெரியும் யார் இருக்கிறா இல்லைங்கிற எல்லாம் தெரியும். கஅப எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு சஹாபி எந்திரிச்சு சொல்கிறாரு, யார் ரசூலல்லாஹ், அவர் புது பணக்காரரு, இப்போதான் புதுசாக பணக்காரராக இருக்கிறாரு, அவருக்கு என்ன ஜோரா ஒட்டகம் சாப்பாடுலாம் ஜோராக வைக்குது யார் ரசூலுல்லாஹ், அதனால அவருக்கு எப்படி வருவார், நான் வரமாட்டார். உடனே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்திரித்து சொன்னார்கள், அந்த தோழர் நல்ல தோழர், அவர் இல்லாத போது அவரை நீங்கள் தப்பாக பேசாதீர்கள். அன்பான தோழர்களை, நம்ம சபையில் இல்லை ஒருத்தன் இல்லாத ஒருத்தனை பற்றி எவனா ஒருத்தர் பேசுனானா இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுவோம். இருக்கும், அவன் அப்படித்தானே. சவுதிக்கு போனதோட 2 வருஷத்தில் எப்படி இந்த ஒரு சென்ட் 15 லட்சம் ரூபா 18 லட்சம் ரூபா 4 சென்ட் வாங்கி போட்டு உடனே பில்டிங் எழுப்பிட்டானே, 2 வருஷத்தில் எப்படி இது? சும்மா ஒன்று எடுத்து போட்டால் போதும், அங்கே உள்ள எல்லா மனசில் அவனை பற்றி என்ன பதிவெல்லாம் வச்சுக்கிறானோ அதெல்லாம் எழுதி போட்டு கழுவி குடிச்சு முடிச்சிருவான். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீர் மோசமாக பேசுகிறீர், அவரை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும், அவர் கண்ணியமானவர். விசலதாசன் கண்டுகொலையில் தபூக் யுத்தத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து மஸ்ஜித் நபவியில் உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தபூக் யுத்தத்துக்கு வராதவங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு வாங்க. எல்லாரும் வர்றாங்க, முனாஃபிக்குகளும் வந்திருக்கிறாங்க. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குலாம் வந்து நின்றுட்டு, முனாஃபிக்குன்னு என்னன்னா அவங்களும் சஹாபாக்களுடைய போர்வையில் தெரிகிறவங்க. கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன்பா போருக்கு வரல? யார் சொல்ல, வயிற்று வலி. நீ அடுத்தது வாப்பா, உனக்கு நீ ஏன்பா போருக்கு வரல? எனக்கு லேசாக தலைவலி. யாரை சொல்ல, நீ ஏன்பா போருக்கு வரல? யாரை சொல்ல, கணுக்காலில் ஒரு சின்ன கட்டி. அப்படியா, சரிப்பா போயிட்டு வா. நீ வா, உனக்கு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் இவனுவெல்லாம் முனாஃபிக்குண்டு. இந்த கஅப் இப்னு மாலிக்கோடு ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 3 சஹாபாக்கள் இருந்தாங்க. நபி கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. கஅபே, நீங்கள் ஏன் வரல போருக்கு? யா ரசூலுல்லாஹ், நான் உங்களிடத்தில் பொய் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். பொய் சொல்லி உங்களை என்னால் திருப்திப்படுத்த முடியும். ஆனால் மிகச்சிறந்த கண்காணிப்பாளனாக இருக்கிற அந்த அல்லாஹ் நான் எதற்காக போரிலிருந்து போருக்கு வரவில்லை என்பதை துல்லியமாக அறிந்தவன் அவன் உங்களுக்கு இதை பற்றி அறிவித்து விடுவான். எனவே நான் எனது இறைவனுக்கு பயந்து சொல்கிறேன், இன்ன சுகத்திற்காக நான் இந்த போரில் கலந்து கொள்ளவில்லை, வேண்டும் என்றே கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு காரணத்தை ஒப்பிக்கிறார் சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீர் உண்மையே உரைத்தீர், உமர்கான தீர்ப்பு வருகிற வரையிலும் காத்திருங்கள் என்று சொல்லி மூவரும் இதே பதில கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அன்பானவர்களே, சாதாரண விஷயம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அவர் சபையில் இல்லை அப்படின்னாலோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து சிரிக்கலைன்னாலோ, அல்லது ஒரு சஹாபியை பார்த்து அவங்கள்ட்ட சலாம் சொல்லி கொஞ்ச நேரம் நின்று பேசலைன்னாலோ சஹாபாக்கள் வெம்பிடுவாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு வந்து இடியே விழுந்த மாதிரி இருக்கும். ஒரு சஹாபி வர்றாரு, யார் ரசூலுல்லாஹ், நான் கொஞ்சம் வீட்டு வேலை இருக்குது, போயிட்டு வரவா, சபையிலேருந்து போயிட்டு வரவா? போகிறாரு. போயிட்டு கொஞ்சம் கழிச்சு ஓடி வந்து உட்காந்து தலை குனிஞ்ச மாதிரியே இருக்காரு. என்னப்பா என்னாச்சு? போனீங்க, வேகமாக போனீங்க, என்னாச்சு? யார் ரசூலுல்லாஹ், திடீர்னு ஒரு ஞாபகம். என்ன ஞாபகம்? யார் ரசூலுல்லாஹ், வீட்டுக்கு போனால் இங்கேருந்து இருந்தால் வீட்டுக்கு போகணுன்னு தோணுது, வேலை இருக்குதுன்னு வீட்டுக்கு போகணுன்னு தோணுது. வீட்டுக்கு போன பிற்பாடு எப்படா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க மாட்டோம், அவரோட சபையில் உட்கார மாட்டோம், அவரோட புன்முறுவலை பார்க்க மாட்டோம், அவரோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு தோணும். யார சொல்லலாம், அப்படி தோணும் போது ஓடி வந்து உங்கள் சபையில் உட்காந்துருவேன். ஆனால் யார சொல்லலாம், உங்களுக்கோ எனக்கோ மரணம் என்ற ஒன்று நடுவில் வந்து என்னையோ உங்களையோ முன்ன பின்ன ஆக்கிட்டா
அவர் சொல்ல, அதற்கு பிற்பாடு உள்ள மறுமையில் நான் உங்களை எப்படி சந்திக்க முடியும்? நீங்கள்லாம் உயர்ந்த இடத்துல இருப்பீங்க, உயர்ந்த சுவனத்தில் இருப்பீங்களே, எப்படி வந்து சந்திக்க முடியும்? இப்படி பிரிச்சுட்டுனா அப்படின்னு அல்லாஹ் உடனே வசனத்தை அவர்கள் இப்படியானவர்கள் சுவனத்தில் நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் சாலிஹீன்களோடும் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ். இந்த சம்பவம் எதுக்காக சொல்லுங்க பார்ப்போம். கூட்டு இதுக்கு உங்களை கேள்வி கேட்கணும் இல்லை, நான் லேசா மறந்துட்டேன். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 50 நாட்கள் பேச மாட்டேன்னு உத்தரவு போட்டாங்க. அதுக்கு தான் இது சொன்னேன். 50 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேச மாட்டாங்க. சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க, உங்களில் யாரும் இந்த கஅப் இப்னு மாலிக்கோடு தொடர்பு இருக்கக்கூடாது, 50 நாள் நீங்கள் பேசவே கூடாது, அவரோட பேசக்கூடாது. 50 நாள்னு குறிப்பிடலை, யாரும் பேசக்கூடாது, அல்லாஹ் பதில் தர வரை 40 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல் வந்து பார்ப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து குனிஞ்சி அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு போயிடுவார். சத்தம் வெளியே வராது. ஏன்னா வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு சொல்ல மாட்டான், பாய் சப்தம் குறைச்சு. எந்த சஹாபியும் பேசல. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கிறேன், வல்லாஹு ஆலம், உடைய தோட்டத்துக்கு போறாங்க. யாரு? கஅப் இப்னு மாலிக். தல்ஹா அவர்களே, நபி தோழரே, அவர் பார்க்கல, அவர் வேணுக்குன்னே போறார் தோட்டத்துக்குள்ள. யாரும் பேச மாட்டாங்க, சமூக பரிஷ்காரம் மாதிரி. அவர் யாரும் பேச மாட்டாங்க, அவரோட எந்த வணிகம் கிடையாது, எந்த தொடர்பு வைக்க கூடாது, எல்லாருமே. நான் தல்ஹாவை உங்களுக்கு தெரியுமா, நான் எனது நபியை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பது தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் தானே? இப்படி நபியோடு பேசாமல் இருப்பது எனக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்கிறார். நண்பர் அவரு. உடனே அவர் சொல்லிட்டார் ஒரு போர்டு, அல்லாஹு ஆலம், அல்லாஹு ரசூலுஹு ஆலம். இதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருமே அறிந்திருக்கிறார்கள் சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும் அப்படின்னு பொருள். ஆமா தோழரே, நீ நேசிக்கிற மனுஷன் தானே, கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருந்தா உடனே கதறி அழுதுகிட்டு வீட்டுக்கு ஓடிட்டார். வீட்டுக்கு ஓடினா கதவை தட்டப்படுது. 40வது நாளில் கதவு தட்டப்படுது. காபே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவியோட தான் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களோட உங்கள் மனைவி இருக்கக்கூடாது, மனைவியோட ஒன்று கூட கூடாது, பார்த்துக்கிடுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சொல்லிட்டு போயிட்டார். அது வரைக்கும் மனைவி கூட இருந்துச்சு. தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொன்னாங்க, நீ வீட்டுக்கு போயிரு, உன் வீட்டுக்கு போயிரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹுடைய ஏவல் வருகிற வரையிலும் காத்திரு, நல்ல முடிவதுக்கு வரும், காத்திரு. இன்னொன்று ஹிலால் என்கிற ஒரு நபித்தோழரும் போகலை, அவட மனைவியும் இப்படி சொன்னாங்க. உடனே அவன் மனைவி ஓடி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்ற கணவர் முடியாதவர், வயசு கூடினவர், நீங்கள் என்னைக்கு எந்த கணவரோட பேச மாட்டேன்னு சொன்னீங்களோ அன்னையிலேருந்து அவர் அழுக ஆரம்பித்தவர். இன்னும் அழுதுகிட்டே இருக்கிறார். ஏற்கனவே வயசு கூட அவர், ரொம்ப நொந்து போனவர். இப்போ நீங்களும் பேச மாட்டேன்னு சொல்லி 50 நாள் ஆயிடுச்சா, அவர் ரொம்ப நொந்து போய் இருக்கிறாரு. முடியாதவர் யார சொல்லலாம், நான் இருந்துத்தான் அவருக்கு உபகாரம் செய்யணும் சார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாடி, அவரோட பேசக்கூடாதுன்னு இல்லை, அல்லாஹுடைய கட்டளைக்காக காத்திருக்கிறேன், நீ தாராளமாக உபகாரம் செய்யுங்க, அவரோடு சேர்ந்துக்கிட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அனுமதி வாங்கி வந்தார். பள்ளிவாசலுக்கும் போகலை. கஅப் இப்னு மாலிக் தன்னோட வீட்டுக்கு மேலே 50வது நாள் வீட்டுக்கு மேலே ஏறி நின்று சுபுக தொழுகிறார். சுபுக தொழுது முடித்த பிற்பாடு எப்போ இருந்தாலும் முக்கிய அறிவிப்பு இருந்தாலும் உயர்ந்த பகுதியில் மேட்டிலிருந்து ஏறி அறிவிக்கிற துணிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை அறிவிக்கிற போதும் சரி, எழுக முடிகிறது வரைக்கும் சரி, உயர்ந்த இடத்திலிருந்து உயர்ந்த தகவல்களையும் எச்சரிக்கை தகவல்களையும் கொடுப்பாங்க சஹாபாக்கள்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மேலே மொட்டை மாடியில் காபி பின் மாலிக் தொழுதுட்டு இருக்காங்க. முடியுது, சுபுகெல்லாம் முடியுது. நின்று துவா செஞ்சு அல்லாஹ்கிட்ட அழுது மன்றாடி எப்பவும் துவா கேட்குறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மேட்டில் ஏறி நின்று, கஅபே உங்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும், அல்லாஹ் உங்கள் தொடர்பாக வசனத்தை அருளிவிட்டான், உங்களுக்கு சுப செய்தி அறிவித்து விட்டான், நபி உங்களை அழைக்கிறார். எப்படி இருக்கும்? கஅப் பின் மாலிக் சொல்றாங்க, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என் தாய் என்னை ஈன்றதிலிருந்து இப்போது வரையிலும், ஏன் என் மரணம் வரையிலும் இப்படியான ஒரு ஆனந்தமான சந்தோஷமான தகவல் என் காதில் விழுமா என்று தெரியாது. இது எனக்கு மிகச்சிறந்த தகவலாக இருந்தது. உடனே காபி பின் மாலிக் கீழே இறங்கி புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுறார். புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அத்தரெல்லாம் தேய்ச்சி அழகா நிற்கிறார். ஒரு சஹாபி அந்த நம்பர் ஓடி வந்து கதவை தட்டி, காபே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பத்தி சொன்னாங்க, சுப செய்தி வந்துட்டு உன் தொடர்பா வசனம் வந்திருக்கு. அப்படியே வாடா எங்களை வாப்பா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு ஒரு 2 ட்ரெஸ்ஸை கொடுத்து, இந்த அத்தரை வச்சுக்கோ, இந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கோ, போட்டுக்கோ, இந்த சுப செய்தி சொன்னதுக்கு உனக்கு மகிழ்ச்சி, உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன், இதை நான் மறக்க மாட்டேன். வேகமா போறாரு மதீனா நகரத்து வீதியில. எல்லா சஹாபாக்களும் அஸ்ஸலாமு அலைக்கும் யா கஅப், உன்னை பற்றி குர்ஆன்ல வசனம் இறங்கிட்டாமே, சுப செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறாமே, அல்ஹம்துலில்லாஹ், ஆமா 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 ஆமான்னு போறார். உடனே மஸ்ஜித் நபவியில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போகணும். அல் அமீனு ஹாதிஹில் உம்மா, இவர் காபி பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவிக்குள்ள என்டர் ஆகிறார். ஆனோன தல்ஹத் பின் உபைதில்லா, முஹாஜிர்கள்ல முதன்மையானவர் தல்ஹத் பின் உபைதில்லா அல் அமீனு ஹாதிஹில் உம்மா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அமீன் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டவர். தல்ஹத் பின் உபைதில்லா ரலியல்லாஹு ஓடி வந்து கட்டி அணைச்சி, அப்ஷிர் அப்ஷிர் யா கஅப், அப்ஷிர் யா கஅப், உனக்கு சுப செய்தி உண்டாகட்டும் கஅபே, உனக்கு சுப செய்தி உண்டாகட்டும் கஅபே என்று சொல்றார். உடனே இது மீன் இல்லையே, அங்க வரணும், அது வரணும். ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படி சொல்றார். 50 நாள் கழிச்சு வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு யா கஅப் அஹ்லன் வ ஸஹ்லா, கஅபே வாங்க 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 வாங்க, அல்லாஹ் உன்னை பற்றி 9வது அத்தியாயம் 118வது வசனத்தில் அல்லாஹ் உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டு உங்களை பொருந்தி கொண்ட காரணம் என்ன தெரியுமா? நொந்து கொண்டே இருந்தீர்களாமே, கவலையிலே இருந்தீங்களாமே, அல்லாஹ்விடம் மன்றாடி கொண்டே இருந்தீர்களாமே, அல்லாஹ் உங்கள் பிழைகளை மன்னித்து விட்டான் என்று சொல்லி இந்த வசனத்தை அருளினான் என்று ஓதி காண்பித்தான். காபி பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு மிச்சமா சந்தோஷமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்க சொல்லா, என்ற சொத்து எல்லாத்தையும் நான் சதக்கா செஞ்சிடறேனே அப்படின்னு சொல்றாரு. உடனே நபிகள், நல்ல ஒரு அரைக்கிற தலைவராக இருந்தா, இன்னைக்குள்ள தலைவரை நானா இருந்தேன்னு வைங்களேன், என்ன சொல்லியிருப்பேன்? எழுதி வைப்பா, எல்லாத்தையும் எழுதி வை, மிச்சம் ஒன்றும் இருக்கக்கூடாது, நான் ஏதாவது தந்தனா வாங்கின்னு போ என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். காபி பின் மாலிக் ரலியல்லாஹு எல்லா சொத்தையும் எழுதி வைக்கிறேன்னு சொன்ன பிற்பாடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபே உனக்குன்னு ஒரு பங்கு உனக்கு இருக்கணும், சொத்துங்கிறது உனக்கு வேணும். எதுக்கு அவர் சொல்றாரு? காரணம் என்ன தெரியுமா? இதுதானே போருக்கு போகாம தடுத்துச்சு. என்ன இந்த ஒட்டகம், இந்த புது பணம், இந்த செல்வம், இந்த சுகபோகம், இதுதானே என்ன அந்த போரை விட்டு தடுத்துச்சு. எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு, இது எல்லாத்தையும் நான் கொடுக்கணும் அல்லாஹ்வுடைய பாதையில. வேணா காபே உனக்குன்னு வச்சுக்கோ. யா ரசூலுல்லாஹ், இந்த ஹைபர் யுத்தத்தில் எனக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு, நிலம் கிடச்சிச்சு, அதில் ஒரு பகுதியை மட்டும் நான் வச்சுக்கிறேன், மித்த எல்லாத்தையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செஞ்சிடறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி சதக்கா செய்கிறார். இதோட அந்த ஹதீஸ் முடியுது. சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய செய்தி. அன்பானவர்களே, இந்த சஹாபிக்கு ஏன் இந்த நிலை? உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை பயந்து இந்த விடயங்களை நாம் அரங்கேற்றி ஒரு தப்ப அரங்கேற்றிட்டா இதற்கான வெகுமதியை இந்த உலகத்திலே அனுபவிச்சு கடந்து போயிடணும். ஏண்டா நல்ல மூமின் அந்த ரப்புல் ஆலமீனை பாவ முகத்தோட சந்திக்க விரும்ப மாட்டான்.
பாவ கரைகளோட சந்திக்க வர மாட்டான். இப்போ நான் வந்து ஒரு கண்ணியமானவன் என்ன, இப்போ நீங்க இப்போ நம்ம ஹாஜி ஒரு நல்ல கண்ணியமான ஒருத்தர், நான் டெய்லி சிகரெட் அடிக்கிறவன்னு வைங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாக்கிறது, நான் மறைச்சு தான் சிகரெட் அடிப்பேன். ஒரு நாள் நான் அவரை கண்ணியமா யாரை நினைச்சு வச்சுக்கிறேன்னு அவர் என்னை பார்த்துட்டார். அப்ப நான் என்ன செய்வேன்? எவ்வளவு வெக்ஸாவேன். நீயே பார்த்துட்டியா, சரி ரெண்டை இழுப்போம், அவன் கண்ணு முன்னாடி அக்கறை இழுப்ப ஆரம்பிக்கிற. அது இல்லை, நான் உண்மையிலேயே கண்ணியமா நினைச்ச ஒரு ஆளு அவர் என்ன பார்த்துட்டாரு, நான் தப்பு செய்யறது நேரடியாக பார்த்தாருன்னா நான் எப்படி நினைப்பேன்? எப்படி இவர் முகத்துல முழிக்கிறது இதா இருக்க, நானே கூசிடுவோம், உடலை கூசிடுவோம், எனக்கே கூசிடுவோம், நம்ம கூசிடுவோம். உலகத்துல எல்லாவற்றையும் தந்திருக்கான். அருளாளன்ல பார்த்தோம், அன்பாளன்ல பார்த்தோம், படைப்பாளன்ல பார்த்தோம், என்ன அவன் எவ்வளவு பெரிய கருணையாளங்கிறத பார்த்தோம். இப்படி மிக்க கருணையால நம்ம செஞ்ச பாவங்களுக்கு அவனுக்கு மீழ்ச்சி அடையாம தப்பு செஞ்ச நிலையிலேயே அவன்கிட்ட போய் சேர்ந்தோம்டா. தப்பு செஞ்ச அந்த முனாஃபிக்கு தப்பிச்ச மாதிரி இவர் தப்பிச்சிருக்க கூடாதா? தப்பிச்சிருக்க மாட்டாரா? எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான், கூலி அனுபவிச்சாகணும். அன்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் பேசாம இருக்க சாதாரண காரியமே இல்லை. அதுக்கு அவங்க உசுரை கொடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த அளவுக்கு மோசமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசலங்கிறது. ஆனா அனுபவிச்சாங்க. காரணம் என்ன? இங்கேயே பாவ கணக்கு அழிச்சிடணும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின்பால் மீண்டு விடுங்கள். அல்லாஹ் மிகச்சிறந்த கண்காணிப்பாளன். அவன் நம்முடைய எல்லா நிலைகளையும் பார்க்கிறான். ஆனா அவன் நம்மளை நேசிக்கிறான். கண்காணிப்பாளங்கிறத பயன்படுத்த இல்லை, நம்மளை நேசிக்கிறான். நேசிப்பாளனுக்கு முன்னால, கண்ணியமானவனுக்கு முன்னாடியே பாவங்களை செஞ்சு நம்மளை நாமே தாழ்த்தி கொள்ளாம செஞ்ச பாவத்துக்கு மீண்டுட்டா நிச்சயமா அதை நம்மளை பொருந்தி கொள்வான். அதை அவன் மிகவும் நேசிக்கிறான். எனவே அல்லாஹுவை அனுதினமும் பயந்து அஞ்சி சந்தோஷமான அவன் கூட இருக்கிறான் நினைச்சி வாழுற எண்ணத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கட்டு. நாளைக்கு இன்னொரு தலைப்போட இறைவண்ட பண்போட சந்திப்போம். இனி எல்லாமே கொஞ்சம் டேஞ்சர். கடைசி தான் 2 ஏன்னா ஹிக்மத்தாக கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அது வரைக்கும் அல்லாஹ் ஹயாத்தனார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.